இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால், நாம் தேவனிடத்திலே வாஞ்சையா இருக்கிறது. வாஞ்சைனா தேவனிடத்திலே நாம் அன்பா இருந்து அவரையே நாடி தேடி அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், எப்பொழுதும் தேவனை நாம் சார்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படி தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டு இருந்தார் இல்லையா, அவரை தன் வலது பாரத்தில் வைத்திருந்ததுனால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னே சொல்றாரு. கர்த்தரை தேடுவதில் அவர் வாஞ்சையா இருந்தார். அதான் சங்கீதம் 42:1 வசனத்துல நாம பார்க்கும்போது கூட, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தாவீது கர்த்தருடைய வாசஸ்தலத்துல அவரை தொழுது கொள்வதற்காக அவர் மனம் ஏங்குகிறத அந்த வார்த்தையில நாம பாக்கிறோம். அப்படி தேவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறதுல நாம் வாஞ்சியா இருக்கும் போது, அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கும் போது தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று இன்றைய நாள்ல நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்போ நம்ம கர்த்தரை தேடும் போது அவர் நம்மை கைவிடுவதில்லை, கர்த்தரை நாம தேடும் போது அவர் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. ஏன்னா அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அவரையே நாம நம்பி இருக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால் அவருடைய நாமம் உன்னதமானது, அவருடைய நாமம் உயர்ந்தது. அவர் யெகோவா தேவனா இருக்கிறார் இல்லையா, அவர் உன்னதரும் உயர்ந்தரும் பரிசுத்த தேவனுமா இருக்கிறார். அவர் வானம் அவரது சிங்காசனமும் பூமி அவரது பாதப்படியுமா இருக்கிறது இல்லையா. அப்படி பெரிய தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால், அப்ப நம்ம அவரையே நாம் நம்பி இருக்கிறதுனால், அவரை தேடுகிறதுனால் அவர் நம்மை கைவிடாது காத்து ரட்சிக்கிறவரா இருக்கிறார். யோவான் 14:23 வசனத்துல பாக்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு வாசம் பண்ணுவோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரிடத்துல நாம் அன்பா இருக்கும் போது, அவர் வசனத்தை கை கொண்டு நடக்கும் போது, அப்ப பிதாவும் அவனிலே என் பிதாவும் அன்பா இருப்பார்னு. அப்ப கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவனும் நம்ம மேல அன்பா இருக்கிறார்னு பாக்கிறோம். அப்போ நம்ம அவரிடத்துல அன்பா இருக்கும் போது நாங்கள் அவனிடத்தில் சொல்றார். அப்போ பிதாவும் குமாரனும் இணைந்து யார் யார் தேவனை உண்மையா தேடுகிறார்களோ அவர்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறத பாக்கிறோம். அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார்னா பிதா குமாரனுடைய சத்தத்தை நாம கேட்க முடியும். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:12 பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லுகிறத பாக்குறான். அப்போ சோதனை இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனைகள் பாடுகள் வரதான் செய்யும். அந்த சோதனையை நாம் சகிக்கிறவர்களா இருக்கணும். தேவ பலன், அப்போ தேவனிடத்துல அதற்கான நம்ம பலனை கேட்கும் போது அந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருவார் இல்லையா. அப்போ அந்த பலனால நம்மை அவர் ஆற்றி தேற்றுவார். கர்த்தர் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணி வைத்த அந்த ஜீவ கிரீடத்தையே தருவேன்னு சொல்லுகிறத பாக்கிறோம். ரோமர் 8:28 சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இன்னைக்கு என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறவனைன்னு நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு, என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அப்ப இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொடுப்பார். அதுதான், ஏன்னா அவர் தீர்மானத்தின்படி இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான் தேவனை வாஞ்சித்து ஓடி வரவங்க. கிறிஸ்துவர்களா இன்னைக்கு அநேகர் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதுல சிலரை தான் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா நாம் இருக்கும்போது நமக்கு அந்த
நல்ல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தருகிறார்னு பாக்குறோம். அதே போல யாக்கோபு 2:5 பாக்குறோம், தேவன் இந்த உலகத்துல தரித்திரரை விசுவாசத்துல ஐஸ்வர்யமான ஆக்குகிறாராம். தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்திலே தரித்திரர்களை கூட விசுவாசத்திலே ஐஸ்வர்யவனாக்கி நித்திய ராஜ்யத்திலே தன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்ப தேவ நாமத்தை இன்னைக்கு அறிந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உன்னதரும் உயர்ந்தவரும் பரிசுத்தரும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். அவர் யெகோவா தேவனா இருக்கிறார். மோசேவுக்கு அவர் யெகோவா தேவனாக அவர் வெளிப்பட்டார். நான் யெகோவான்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கூட அவர் அப்படி வெளிப்படல. ஆனா இந்த மோசேவுக்கு தேவன் யெகோவா தேவனாய் வெளிப்பட்டார். இன்னைக்கு அவர் யெகோவா தேவனாகவே இருக்கிறார். அவர் உன்னதரும் உயர்ந்தவருமா இருக்கிறார். பிலிப்பியர் 2:10-11 நாம் பார்க்கும்போது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நமக்கு இந்த உலகத்துல நம்மை தேவன் படைத்து நற்கிரிகளை செய்வதற்கு ஏற்கனவே நம்ம சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். தேவனுடைய செய்கையாக நாம் இருக்கிறோம் இல்லையா? அவர் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள்னு வேத வசனம் சொல்லுதுல்ல, அந்த மாதிரி நம்மள ஒரு கிரியையாய் தேவன் வைத்திருக்கிறார். மற்றவங்களுக்கு கிரியை செய்கிறவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி நாம் நடக்கும்போது அவர் நமக்கு முன்னதாகவே சில காரியங்களை ஆயத்தப்படுத்தியும் வைத்திருக்கிறார் இல்லையா? அதை நம் கண் காணவும் இல்லை, நம் செவிகள் அதை உணர்வும் இல்லை, நம்ம இருதயத்தினால அது நம்ம யோசித்து பார்க்கவும் இல்லை. அப்படி ஒரு நித்திய ஜீவனை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கலாத்தியர் 4:9 சொல்லுது, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனாலே அறியப்பட்டு இருக்க. அப்படி அதாவது தேவனை நாம் அறிந்தோம், அவரால் நாம் அறியப்பட்டு இருக்கிறவர்களா இருக்கும் போது நாம ஏன் பின்மாற்றத்துல போய் பலனற்றதான வெறுமையானதான வழிபாடுகள்ல நீங்க மறுபடியும் போய் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புகிறது என்ன? அப்ப கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? நாம அவரை தேவனை அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். அவருடைய கரம் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்த பாக்குறோம். அவர் செங்கடலை 2ஆக பிளந்தும் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து அதுல இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணினார். அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தார். அவர்களுக்கு முன்பாக தேவ சமூகம் கடந்து போய்கொண்டே இருந்தது இல்லையா? அவங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்க இருந்த அந்த கானானை அவர் கொடுத்தார் இல்லையா? வாக்கு பண்ண தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அப்படி தேவனுடைய மகத்துவங்கள், அவர் நாமம், அவர் உன்னதர் என்பதை நாம் அறிந்திருக்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு அப்போ நம்ம பின்மாற்றத்திலே போகாதபடிக்கு, மறுபடியும் அந்த வழிபாடுகளுக்கு நாம் கலந்து போகாதபடிக்கு, அதுக்கு நம்ம அடிமையாகாதபடிக்கு நாம எச்சரிக்கையா நடந்து கொள்ளணும். சங்கீதம் 91:9 சொல்லுது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்போ நமக்கு தேவன் அடைக்கலமும் கோட்டையும் அரணும் துருகமா இருக்காரு இல்லையா? நாம் நம்பி இருக்கிறவரா இருக்கிறார், அவர் கண்மலையா இருக்கிறார். இதெல்லாம் கூட தேவனுடைய நாமமா இருக்கு. அப்படி நமக்கு அவர் அடைக்கலம் தாபரமாக நாம கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை தான் நம்ம தாபரமாக கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 89:16-17 பார்க்கும்போது, அவர்கள் உம்முடைய நாமத்திலே நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியினால் உயர்ந்திருப்பார்கள். அப்ப கர்த்தரனுடைய நாமத்தை நாம் அறிந்து அதை நாள்தோறும் நாம் துதித்து அவரை கனப்படுத்துகிறவர்களா இருக்கும் போது அவர்கள் நீதியினால், தேவனுடைய நீதியால் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம் கொம்பை உயர்த்துவார், நம் தலையை அவர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு தலையை உயர்த்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாங்காய் ஒரு பந்தயம் கூட தேவன் போட வல்லவர். எப்போ தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து அவரிடத்துல நாம் வாஞ்சையா இருக்கும் போது கர்த்தர் அத்தகைய நன்மை நமக்கும் செய்வார். சங்கீதம் 59:1 சொல்லுது, தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். தாவீது எப்பவுமே தேவனிடத்துல
ஒத்தாசை அவர் பெற்றுக்கொண்டார்னு பாக்குறோம். சத்துருக்கள் அவருக்கு விரோதமா எழும்பும் போதெல்லாம் அவர் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவரை எல்லா இக்கட்டுக்கும் தேவன் தப்புவித்தார்னு பாக்குறோம். என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அப்படி எழும்பி வருகிறவர்களுக்கு முன்பாக நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே, அவருடைய அடைக்கலத்திலே வைக்கும் போது ஒரு சத்ருவும் நம்மை தொட முடியாது. அதான் இன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாம் அவரிடத்திலே வாஞ்சியா இருந்து அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கும் போது கர்த்தர் இன்னைக்கும் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஆமென்.